எல்லாமே பிலிப்பியர் 2:12 பிலிப்பியர் 2:12 ஆதலால் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படுகிறபடியே ஊழியக்காரர்கள் சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. பல சந்தர்ப்பத்தில் ஊழியக்காரர்கள் அருகில் இருக்காத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சரிதானே? நம்முடைய ஆத்மா உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா நிலையிலும் பூரணப்பட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அப்படி வந்துட்டோன்னா நாம் எல்லாமே அடைஞ்சிடலை. தெளிவாக சொன்னால், பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து நம்ம ஏற்றுக்கொண்டார், அவ்வளவுதான். ஒரு பாவ மன்னிப்பை தந்தார். மன்னிக்கப்பட்ட பாவி என்ற நிலையில் தான் நாம் வருகிறோம். ஆனால் தொடர்ந்து நாம் அந்த நிலையிலிருந்து நாம் கடந்து அடுத்த எல்லைக்குள் செல்ல வேண்டும். அதாவது நம்முடைய ஆத்மாவில் பரலோக தேவனுக்கு ஏற்ற அறிவு சிந்தையில் நாம் வளர வேண்டும். ஒரு சின்ன குழந்தை பிறக்குது, அது சின்ன பிள்ளையாக இருக்குது, பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாய் அதனுடைய அந்த வளர்ச்சி வளர்ந்து கொண்டே வருகிறது நாம் பார்க்குறோம், வளர வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம். இதுபோல தான் நாம் ஒரு கட்டத்தில், அது கலாத்தியர் 4:19 தானே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். யோவான் 3:3 நீங்கள் மறுபடியும் வரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். அப்போ ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவத்தின் ஒரு தொடக்கம் ஒரு நாள் உண்டாகிறது. பிறகு அந்த புதிய சிருஷ்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தைக்கும் தன்மைக்கும் ஏற்றபடி அந்த திசையிலே அது வளர்ந்து பெறுகிறதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு பிள்ளை அப்படியே அதுக்கு சாயலில் அது வளர்ந்து வருவதை நாம் விரும்புகிறோம், வளர்வதை விரும்புகிறோமோ, அதுபோல் நம்முடைய ஆத்மாவிலே உள்ளான மனுஷன்லே அல்லது நம்முடைய ரட்சிப்புக்குரிய காரியத்தில் நான் வளருவதில் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக ரட்சிப்புன்னு சொல்லுவது ஒரு நாளையில் முடிந்து விடுகிற ஒரு காரியம் இல்லை, ஒரு நாளையில் முடிந்து விடுகிற விஷயம் இல்லை, அது ஒரு வருடத்தில் முடிந்து விடுகிற விஷயம் இல்லை. ஒன்று சிந்திச்சு பாருங்க, நம்ம பிறந்து ஒரு 70, 80 என்று பல ஆண்டுகள் நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். வாழ்ந்து ஒரு நாள் இந்த வாழ்க்கையை முடித்து விடுகிறோம், முடித்து விட்டு அடுத்த சூழ்நிலை இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறோம். பாருங்க, ஒரு அங்கே சின்ன குழந்தைகள் காலம் இறந்து போன பிள்ளைகளுடைய அடக்க நிகழ்ச்சியிலும் நான் நின்றிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். நடுத்தர வயதுள்ள சூழ்நிலையிலும் நின்றிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். பூரண வயதுள்ளவர்கள் மரித்து போனவர்கள் சூழ்நிலையிலும் நான் நின்றிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். எல்லா அனுபவத்திலையும் நான் நிற்கிறேன். அப்போ அது நான் ஒன்றை யோசிக்கிறது உண்டு. ஒருவர் ரொம்ப சின்ன வயசில் மரித்து போகிறார், இன்னொரு வயசு, இப்படி பல வயசு பிராயம் இருக்கிறது. மரணம் எல்லாருக்கும் ஒன்று தான் இல்லையா? சின்ன பிள்ளைக்கு மரணம் தான், பெரிய ஆளுக்கு மரணம் தான், எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த உலகத்தை விட்டு கடந்து போதும், உலக வாழ்க்கையை முடிப்பது. நான் எனக்கு உள்ள நினைப்பது உண்டு. ஒரு குழந்தையாக இறந்து போச்சேன், ஒரு ஆள் முதல்ல, இது என்ன வித்தியாசம், என்ன முந்தி போனா என்ன பிந்தி போனா என்ன, எனக்கு அதனால் போக வேண்டியதானே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சிந்திப்பதுண்டு இல்லையா? இதனுடைய அர்த்தம் என்ன நாம் சிந்திப்பதுண்டு. அதற்கென்று சில நோக்கம் இருக்கிறது. முதலாவது நோக்கம், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்ற அறிவு அனுபவத்தில் நாம் வளர வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு இந்த ஆயுளை இந்த உலகத்தில் கொடுக்குறாரு. அதுதான் முதலாவது நோக்கம். எல்லாமே ஏதோ அவன் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டான்னு சொல்லுறதுக்கு இல்லை, நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தோம் என்பதல்ல, நம்ம எப்படிப்பட்ட அறிவோடும் சிந்தையோடும் வாழ்ந்தோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இடத்துல சீஷன் ஒருத்தன் சொல்கிறான், என்னுடைய தகப்பனார் மரித்து போனார், அவரை நான் அடக்கம் பண்ணி கொண்டு வருகிறேன், அதுக்கு பிறகு உமக்கு பின்னே வருகிறேன்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி, நீ என்னை பின்பற்றி வா என்று ஒரு சீஷனை பார்த்து சொன்ன செய்தி உண்டு. அப்போது நல்ல கவனிங்க, சரீரம் மரித்து போய் அப்படி இருக்கிற மனிதர்களை உயிரோடு இருக்கிற மரித்தவர்கள் அடக்க மாட்டோம், 2 மரித்தவர்கள். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவனை
பிரசங்கிக்கிறவர்கள், அது ஒரு இன்னொரு கேட்டகரி. ரெண்டுக்கு இடையில ஒரு வேறுபாடு இருப்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதனால எல்லா மனுஷரும் அப்படியும் இப்படியும் வாழ போறாவ, நம்ம விதிப்படி வாழணும்னு நம்ம சொல்லப்படாது. நம்மெல்லாம் அந்த மாதிரி விதிப்படி வாழ கலைக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்ல இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளுதல் என்று ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறதுனால தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அல்ல இல்லையோ? இங்கே நாம் வந்திருக்கிறதுக்கு காரணமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால தான். அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் இந்த சூழ்நிலைக்கு வர முடியாது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவர்களுக்கு நீங்கள் பாருங்கள், மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் திட்டம் போட்டு மோசேயை கொண்டு வருகிறார். ஏன்னா அவர்களை விடுவிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், பிதாக்களின் தேவனே, நாங்கள் இப்படி கஷ்டப்படுவோமே, அந்நிய ராஜா எங்களை மிதிக்கிறானே, எங்களுக்கு ஒரு விடுதலை தரப்படாதா என்று தேவனை நோக்கி முறையிட்ட போதுதான் தேவன் ஒரு தலைவனை ஏற்படுத்த சித்தம் கொண்டார். நல்ல கவனிங்க, தேவன் தம்முடைய மக்களை விடுவிக்கும்படி ஒரு தலைவனை ஏற்படுத்த சித்தம் கொள்ளுகிற அந்த நேரம் அது பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன செய்கிறான்? பார்வனை பயன்படுத்தி ஒரு பெரிய சாமர்த்தியமான திட்டம் என்னன்னா, பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் எங்கே போட்டுருங்க? ஆற்றுல முதல்ல மருத்துவ வச்சிகளை விட்டு ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளை விட்டு வையுங்கள், பிறகு ஆற்றுல போட்டுருங்க எல்லாம். அதில் அது ஒரு கொஞ்ச காலம் ஒரு ட்ரையல் நடந்திருக்கு. அது தாண்டி அடுத்த எல்லை பாருங்க, ஒரு எதிரான ஒரு நிலை எவ்வளவு சாமர்த்தியமாக செயல்பட்டுருக்கு. மோசே கூட பிறந்தாச்சு, ஒழிச்சு வச்சிருக்காவ. அப்புறம் பிள்ளை அழுதான், இனிப்போ அடுத்த வீட்டுக்கார காட்டி கொடுப்பாவ. தனக்கு பிள்ளைய ஆற்றுல போட்டுட்டு இவளுக்கு பிள்ளைய மட்டும் வாழ விடுவாங்களா? இல்லையா? அப்போ என்ன செய்யுது? ஒழித்து வைத்தார்கள். இதை பாதுகாக்க முடியுமா? ஆற்றுல விட்டாவணும். சரி, ஒரு சின்ன போட்டை செய்தாவலாம், அதில் தண்ணியில் விட்டாவலாம், என்ன நடக்குன்னு பார்த்தாவலாம். அந்த நேரம் அது நடு ஆற்றுல தூக்கி எறியலை, எறிஞ்சு இருந்தாலும் தானே போகுது, எறிஞ்சிருக்கலாம். அது ஒவ்வொன்றும் ப்ராசஸ் தான். ஒழித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு போட்டு மாதிரி செய்து இந்த நதி ஓரத்தில் இந்த நாணல் புல் போன்றவைகள் வளர்ந்துருக்கும், அதுக்கிடையில் தான் கொண்டு வச்சுருக்காங்க. நடுவில் விட்டுருந்தா இழுத்துக்கிட்டு எப்பவுமே போயிருக்காது. ஸோ அதுக்குள்ளே கொண்டு வச்சுருக்காவ. ஆமாம், மெரியாம் அங்கே பார்த்துட்டு நின்று இருக்கா, என்ன நடக்குது. அந்த நேரம் குளிக்கிறதுக்கு பார்வன் குமாரத்தி வந்தா, அங்கே என்னமோ ஒன்று இருக்குது, திறந்து பார்த்தா அந்த நேரம் பார்த்து பிள்ளை அழுதுட்டு, அல்ல இல்லையா, அழுகையை பார்த்தான்னு அவளுக்கு இறக்கம் வந்துட்டு, எல்லாம் நுட்பம் மயிர் இலையில தான் நடக்கு இல்லையா, அல்ல இல்லையோ. ஓ டேய், இந்த பிள்ளை நல்ல அழகாக இருக்குது, ஆம்பளை பிள்ளை என்ன அழகாக இருக்குது, இதை வெள்ளத்தில் போடுது, எப்படி கொண்டு போ. அந்த வேலைக்காரிகள் கூட, டேய் இந்த பிள்ளைய கொண்டு போ, வெளியே சொல்லாத, கொண்டு போன்னு சொல்ல. பிறகு மோசையின் தாயே அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய சூழல். பிசாசு எவ்வளவு சாமர்த்தியமாக இது கொஞ்ச காலம் ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு திட்டம் போட்டு வெற்றிகரமாக செயல்பட்ட போதிலும் கர்த்தர் மோசையை அந்த பார்வனை கொண்டே வளர்த்து விட வச்சான் இல்லையா. நல்ல சாப்பாடு, நல்ல பாதுகாப்பு, சேஃப் சோன், பாதுகாப்பான ஏரியாவில் அவன் வளர்ந்து பெரிய வீரனாக வெளியே வருகிறான். அப்போ என்ன புரிகிறோம்? எத்தனையோ பிள்ளை ஆத்தோட போச்சு இல்லை, ஏன் மோசையும் இதன் போகப்படாதா என்ன? மோசையை குறித்து ஒரு தீர்மானம் இருந்தது, அல்ல இல்லை, அவனை ஆத்தோட போகிறதுக்கு நான் உருவாக்கவில்லை, கொண்டு வந்து அவனை கர்த்தர் அடக்கம் பண்ணி முடிக்கிறார் இல்லையா. அவனுக்கு வாழ்க்கையின் கடைசி அப்படியே கொண்டு வந்து அவன் இஸ்ரவேலர்களை மேய்த்து சபையை உண்டு பண்ணி கர்த்தர் அடக்கம் பண்ணார். இந்நாள் வரைக்கும் வேற யாருக்கும் தெரியாதான். அந்த அளவு பாருங்க, அற்புதமாக இருக்கு இல்லையா. ஆற்றுல அனாதையா போக வேண்டிய அவர் தானே கர்த்தரே வந்து அவனுக்கு முதிர் வயதில் அடக்கம் பண்ணி முடிக்கிறாருன்னா பெரிய விஷயம்தான். அப்போ தேவனுடைய தீர்மானம் தெரிந்து கொள்ளுகிறது எவ்வளோ விசேஷம். எத்தனையோ பேர் உலகத்தில் வாராவா, பல வேளை நானும் நினைப்பேன், எவ்வளோ ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் வாரார்கள் போகிறார்கள், இதில் நம்ம என்ன பெரிய வித்தியாசமா? பல வேளை நான் நினைக்கிறது உண்டு, நம்ம என்ன பெருசாக புதுசாக நினைக்கி நமக்கு என்ன இருக்குது, அவங்களும் மனுஷர்கள் தானே. ஆனால் அதை தாண்டி ஒரு காரியம் இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு காரியம், அதை நம்ம நினச்சிருக்கோமா? இதெல்லாம் தாண்டி எங்களை குறித்து தேவனுக்கு ஒரு தீர்மானம் உண்டு, ஒரு அழைப்பு உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அதனால என்னைக்கே நான் செத்துருக்கணுமே இல்லையா. நாங்கள் எவ்வளவோ பயங்களை கடந்து போகிறேன்,
சாவணும்னா என்னைக்கே செத்துருக்கணுமே. ஸோ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உணர்ந்து கொள்ளணும். இயேசு பிறந்தபோதும் அதே நிலைதான். உடனே 2 வயசுக்கு உள்ள எல்லா பிள்ளையும் கொல்லு, ஏன்னா இயேசு கொல்லணும், கிடைக்கல. அதை தாண்டி தான் இயேசு தம்முடைய தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். அப்போ நம்மை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. அது என்ன திட்டம்? நாம் ரட்சிப்பின் அல்லது உலகத்தின் சூழ்நிலையில் மற்றவர்களைப் போல மாண்டு எப்படியோ வாழ்ந்து முடிந்து விடாமல் தேவனுக்கென்று, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எந்த வசனம், லேவியர் 20:26, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை, அந்த என்னுடையவர்களாக இருக்கும்படி, அந்த வார்த்தை அங்கே இருக்கும் 20:26 லேவியரில், என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். சரிதானே? அப்போ என்ன புரியும்? தேவனுக்கு உரியவர்களாக இருக்கும்படி. அப்படிதான் அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்வோம். தேவனுக்கு உரியவர்களாக இருக்கும்படி அவர் நம்மை பிரித்தெடுத்தார், தெரிந்தெடுத்தார் அப்படின்ட்டு நான் புரிந்து கொள்ளுகிறோம். அவருடையவர்களாக இருக்க வேண்டும். இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டு 1 பேதுரு 2:9 வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். அந்த வார்த்தையை பாருங்க. லேவியர் 20:26 இதே வார்த்தை, என்னுடையவர்களாக இருக்கும்படி. இங்கே அதே வார்த்தை, எனக்கு சொந்தமாக இருக்கும்படி. அப்போ தேவன் நம்மை அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்பது மகா விசேஷமான ஒரு காரியம் தானே, இல்லையா? அவ்வளோதான். நீங்கள் வேண்டாம் உலக ரீதியில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் காரியம். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை நாம் முடித்து, அது வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ என்னோடு கூட, இல்லையா, என்னுடையவர்களாக இருக்கும்படி. அந்த வார்த்தையினுடைய வரிசையை பாருங்க. என்னுடையவர்களாக இருக்கணும், என்னோடு கூட இருக்கணும். அதை யோவான் 14:2-3, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. இல்லையோ? அப்போ எவ்வளோ விசேஷமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு நம்ம அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மிக முக்கியமாய் மனசில் கொள்ள வேண்டும். அது ஊருக்கு 1, வம்சத்துக்கு 2 தெரிந்து கொண்டு சியோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். அது எரேமியாவில் இருக்கு. சியோன்னு சொன்னால் தேவன் ஆட்சி செய்யக்கூடிய, தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், அதுதான் சியோன் என்ற பொருள். அந்த சியோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர், நீங்கள் விரும்புகிறது மாதிரியெல்லாம் உள்ள மேய்ப்பர்களை உங்களுக்கு நான் தரமாட்டேன். என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். 3:14 எரேமியா 3:14, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உங்கள் நாயகர். இந்த இடத்துல வார்த்தையை பாருங்க, உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனு வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்து கொண்டு உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, சியோன்னா தேவ பிரசன்னம் இருக்கிற இடம்னு பொருள். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் பக்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா. அது வேறு அற்புதமான ஒரு நடத்துதல். எனக்குரியவர்கள், அப்படி எனக்குரியவர்களாக இருக்கணும்னு சொன்னால் என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் தான் உங்களை அந்த பகுதியில் மேய்க்க முடியும், இல்லையா? அப்படி மேய்க்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி தருவேன் என்று சொன்ன மாதிரி நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய அழைப்பின் மேன்மையை நாம் இப்போதும் உணர வேண்டும். உங்களை சுற்றி பலர் பல விதமாக வாழ்வார்கள், அவருடைய வாழ்க்கை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது எப்போ மனசில் இருக்கணும். அண்ணன் தான், தம்பி தான், அக்கா தான், தங்கச்சி தான், சொந்தக்கார தான், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இல்லையா? இல்லையா? ஊரில் ஒன்று வம்சம், நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, எனக்கு தந்த அறிவை நான் சொல்லுவேன். என்ன அவர் அழைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யாருக்கும் சொந்தக்காரங்க, யாருக்கும் சொந்தமானவன் இல்லை, நான் தேவனுக்கு சொந்தமானவன். இல்லையோ? யாரும் என்கிட்ட உரிமை பாராட்ட முடியாது, அதிகாரம் அப்படியே தேவன் செஞ்சிருக்கார், செலுத்த முடியாது. நான் தேவனுக்குரியவன். அவருடைய நாமத்தில் நிற்கணும், அவருடைய சார்பில் நிற்கணும், அவருடைய சத்தியத்தை பேச நான் என்ன ஆகணும். இல்லையோ? நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் தைரியமாய் பேசு, நான் தான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் அழகாக பேசியிருந்தார். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அப்படித்தான்.
அவருடையவர்கள். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அல்ல இல்லையா? தேவனுக்குரியவர்கள் என்ற அறிவு புரிதல் இருக்கணும். அப்போ தேவனுக்குரியவர்கள் என்ற அறிவு இருந்தால், புரிதல் இருந்தால் என்ன செய்யணும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலையா, அது 15ஆம் வசனமா, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவிலே 15 தானே பேசியர், பிலிப்பியர். கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே அக்குற்றமற்றவர்கள், காப்பாடற்றவர்கள் மத்தியெல்லாம் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறப்பு இல்லாமலும் தர்க்கீப்பு இல்லாமலும் செய்யுங்கள். அல்ல இல்லையா? அப்போது உலகத்தில் கோணலும் மாறுபாடும் உள்ள பல மக்கள் நடுவில் தானே நம்ம இருக்கோம். ஆனால் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சொந்தமாய் ஜனமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள். அப்போ அப்படி இல்லையோ, இப்படி இல்லையோ, அந்த சபை அப்படி இல்லையோ, இந்த சபை இப்படி இல்லையோ, இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்காம ஒரு அடிப்படை உண்டு. என்ன அடிப்படை? தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நான் இருக்கணும். அல்ல இல்லை, மற்றவிய எப்படியும் பாட்டு அதவிய பாடு இல்லையா? நம்ம வந்தோம், நம்ம வாழ்க்கையை வாழுகிறோம், கொஞ்ச நாள் சொந்தக்காரன் இருப்பா, அப்புறம் தனியாக விட்டு போயிடுவாங்க இல்லையா? ஒன்றும் செய்ய முடியலை இல்லையா? தனியாக வந்தோம், தனியாக தானே போகிறோம். அப்போ வாழும்போதே ஆண்டவரோட தனியாக நடந்துருது. அல்ல இல்லையா? நான் படித்த பாடம் அதுதான். அடிக்கடி அதான், நான் ரொம்ப உலகத்தோட ஒட்ட மாட்டேன், உறவினர்களோட ஒட்ட மாட்டேன். யாராவது என்ன சொன்னால் சொல்லுவேன், தனியாக தானே வந்தேன், கொஞ்ச நாள் தானே இந்த கூட்டணி, தனியாக தான் போனோம். அது ஆண்டவரோடு நடக்குது. உங்களை போய் சண்டை ஒன்றும் பிடிக்கலையே, ஆண்டவரோடு நடக்குது, அவ்வளவுதான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போயிட்டார். உலகத்தோட சஞ்சரித்தா நீங்கள் என்ன பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்களா? இப்போ மாட்டியா இல்லையா? அப்போ தேவனோடு நடக்குது தானே புத்திசாலித்தனமான காரியம். அதுதான் ஆண்டவர் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்ல இல்லையோ? அப்போது தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் அல்லது தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுன்னு சொன்னால், நாம் ஏதோ பிறந்த போது இயேசுநாதர் மாதிரி பரிசுத்த ஆவியினால ஒன்றும் பிறக்கலை, பரிசுத்தவான்களாக ஒன்றும் பிறக்கலை. ஆதாமுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தானே. ஆதாமுடைய வம்சம், ஆதாமுடைய சாயல். ஆமாம், ஆதாம் எப்படி மீறுதலுக்கு உட்பட்டு சாபத்துக்கு உட்பட்டானோ, இந்த சாப சாயலில் தானே நம்ம பிறந்திருக்கோம். ஆனாலும் அதிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டபடினாலே நாம் இப்போது அந்த ஆதாமுடைய சாப சாயலுக்கு பதிலாய் நம்மை அழைத்த ஆண்டவர். நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மண்ணானவனுடைய 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே, மேலும் மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அணிந்து கொள்ள வேண்டும். அப்போ வானத்திலிருந்து வந்த இயேசுவின் சாயலை அணிந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்ல இல்லையோ? அப்போது அந்த பழைய சாயலிலிருந்து இந்த புதிய சாயலுக்கு வந்து அந்த புதிய சாயலில் பூரணம் அடைவது தான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது. அதில் நாம் எப்போதும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆத்மா எந்த அளவு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அது எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். இது நீங்கள் தீர்மானிக்கணும், எப்போதும் தீர்மானிக்கணும். இங்கே உலகத்தில் அநேக சூழ்நிலைகள் நாம் அப்படி நின்னாலும் நம்ம மனசு தெளிவாக இருக்கணும். நான் ஆண்டவரோடே நடந்து அதிலே வளர்ந்து அவரோடே நடந்து அவர்கிட்ட போனோம். அல்ல இல்லையா? எல்லாரை போல நம்ம இருக்கணும்னு நினைக்கப்படாது. அழைத்த ஆண்டவரை தான் நாம், அதனால தான் அது எபிரேயர் 12:1 இயேசுவை நோக்கி ஓட கடவாம். நம்ம சொந்தக்காரலையும் சொக்காரலையும் பார்த்து ஓடுனா அவைய எப்படி இருக்கு அவ்வளோ அப்படி தான் இருப்பான் இல்லையா? நாம் மனுஷர்களையும் உலகத்தை பார்த்து ஓடனா எல்லாரும் இப்படி தானே இருக்காவ, நம்மளாம் அப்படியே இருப்போம். மற்றவையெல்லாம் இப்படி தானே இருக்கா, நம்ம அப்படியே இருப்போம். ஆனால் நாம் தேவனுக்கு சொந்த பிள்ளைகள் என்கிற ஒரு எல்லைக்குள்ளே வரும்போது மற்றவையை எப்படி இருக்கு அவ்வளோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. நான் என்ன அழைத்த ஆண்டவருக்கு உகந்தபடி தான் இருக்கணும். அல்ல இல்லோ, என்னை அழைத்த தேவனுக்கு உகந்த ரீதியில் இருக்கணுங்கிற உணர்வு வரும்போது தான் அந்த வேறுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொல்லுகிறோம், அந்த வசனம் இருக்கு. அது ஏன் பிரிச்செடுக்கணும்? ஏன்னா நம்முடைய எண்ணம், சிந்தை, நாட்டம், தேட்டம், ஓட்டம், பிரயாசம் எல்லாமே இந்த உலகத்துக்கு வித்தியாசப்பட்ட வானவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நேராகி செல்லுகிறதுனால அது வித்தியாசமாக இருக்குது. அவங்களுக்கு அது புரியலை.
மற்றவங்களுக்கு அது புரியலை. இது ஏன் இப்படி, இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள்? இந்த அனுபவத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு புரியும் இல்லையா? அவர்கள் இதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால தான் ஆண்டவருக்கு ஏற்றபடி வளர்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த உலகத்தில் வாழும்போது அதை யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைத்தது. அல்லேலூயா. இப்போ என்ன புரியுதோ, உலகத்தாரை உலகத்துக்குரியவர்களாக இருந்தால் உலகம் நான் நேசிக்கிறது, ஆண்டவருக்குரியவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரான நிலை. எதுக்கு நான் ஆவியானவரோடு பேசுகிறாருன்னா, இப்போ நம்ம எப்படி வேணாலும் உலகத்தில் வாழ்ந்துடலாம், எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் போகிறாங்க. கண்ணை மூடும்போது இந்த மர்ம சூழ்நிலை இந்த உலகத்தில் நாம் பார்க்குற சூழ்நிலைக்கு முற்றிலும் எதிராக இருக்கும். அதுதான் பிரச்சனை. இந்த உலகத்தில் நாம் பார்க்குற சூழ்நிலைக்கு முற்றிலும் நேர் தலைகளாக இருக்கும். அதுதான் சொல்லுவேன் இல்லையா? அது லூக்கா 16:19 தானே. ஐஸ்வர்யவான் லாசரு, ஐஸ்வர்யவன் உலகத்தில் வாழ்ந்த போது இருந்த நிலைமை வேறு, கண்ணை மூடின பிறகு அவன் போன சூழ்நிலை வேறு. இது மாதிரி தான் லாசரு இங்கே உலகத்தில் வாழ்ந்த சூழ்நிலை வேறு, கண்ணை மூடின பிறகு அவன் ஆபிரகாம் பக்கத்தில் போயிருக்கிறான். இல்லையா? அது யூதரில் பொறுத்தவரை ஆபிரகாம் ரொம்ப முக்கியமானவர், பிதா விசுவாசிகளின் தாப்பன். ஆபிரகாம் பக்கத்தில் ஒருத்தன் இருந்தான், ஆபிரகாமன் மடியில் உட்கார்ந்துருந்தான்னு தமிழ் மொழி பேர் சொல்லுது. அதுக்கு பொருள் என்னன்னா, ஆபிரகாமோட ஒட்டி இருந்தான். சரியா? அதனால தான் அந்த மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லி, ஆபிரகாமோடு நெருங்கி இருந்தான், ஒட்டி பக்கத்தில் இருந்தான், எங்கேயோ இருந்தான்ல, கிட்ட இருந்தான் அப்படின்னு. ஸோ யோசித்து பாருங்க. அதை ஏசுநாதர் சொல்லும்போது, தெருவில் கிடந்த ஒரு பிச்சைக்காரன் ஆபிரகாம் கிட்ட போய் உட்கார்ந்தானா என்ன எல்லாம் குழம்பி இருப்பார். ஸோ அப்போ உலகத்தில் வாழ்றதற்கும் கண்ணை மூடின பிறகு இருக்க சூழ்நிலை தலைகளானதுன்னு அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு. அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கும்போதே, அது யோவான் 17:14-16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பற்றியெல்லாம், உலகத்தார் அல்ல, உலகத்தார் அல்ல. இங்கே வாழும்போதே அப்படி தான் வாழ்ந்திருக்கார் ஆண்டவர். அதனால தான் சொல்லுவார், நான் உலகத்தான் அல்லன்னு சொன்னதுனால தான் பிதாவாகிய தேவனுடைய வலது வாரசல்ல வீட்டிருக்கிறார். அப்போ நம்மளும் அது மாதிரி உலகத்தார் அல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் வாழாவிட்டால் அது போன்ற ஒரு அனுபவத்தை அடைய முடியாது என்பதுதானே உண்மையாவது இல்லையோ? இந்த தெளிவு நமக்கு வேணும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அவங்க ஏதோ இயேசுன்னு சொல்லிட்டா போகிறோம், சிலுவைக்கெல்லாம் போகிறான், பாவியாகி எங்கள் மேல் கிருபையாரெல்லாம் நிறைய இருக்கு, இப்படி ஒரு மோசடியில் இருக்காவ. அந்த மோசடியில் இருக்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட வந்தபோது பாவியாக வந்தோம், இப்போ இனி அந்த ரட்சிப்பிலே நான் நிறைவேற வேண்டும், பூரணமடையும்படி பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசம் அதனுடைய பலனை எடுத்து கொண்டு போகக்கூடிய காரியங்களுக்காக பிரயாசப்படணும். ஏன்னா கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய கிரியைகள் அவருடனே கூட போவோம். வெளிப்படுத்தல் 14-13. அப்போ எதெல்லாம் நம்மோடு கூட வர முடியும், நம்முடைய ஆத்மாவோடு வர முடியும்னு நாம் அறிவடைவோமோ அந்த காரியங்களில் தான் பிரயாசப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது பேசு சபை தானே, 3 நீ சகித்து கொண்டிருக்கிறதை, பொறுமையாக இருக்கிறதை, நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். என் நாமத்து நிமித்தம், என் நாமத்துக்கு ஏற்ற காரியங்களில் நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாய் என்பதுதான். பலவேளை உலக ரீதியில் ரொம்ப பிரயாசப்படுகிறவர்கள் அதெல்லாம் தங்கள் கண்ணு முன்னாலே அழிய காணும்போது எவ்வளோ வருந்துவார்கள். யோசித்து பாருங்க. இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் ரத்தம் சிந்தினேன், பாடுபட்டேன், எல்லாம் வீணாகி விட்டதே, அல்லது எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறேனே என்கிறது ரொம்ப கடினமான ஒரு மனநிலை தான். ஏன்னா அவங்க மைண்ட் அப்படியே செட் ஆகிட்டுது. நம்முடைய மைண்ட் அப்படி அல்ல. நாம் இந்த நிலையற்ற காரியங்களுக்காக ரொம்ப பிரயாசப்படாமல் நிலையான நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களிலே இழைப்படையாமல் பிரயாசப்படணும். அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையில் ஏற்படுகிற மாற்றம், செயலில் ஏற்படுகிற மாற்றம். அதை எப்படி நீங்கள் அறியலான்னு சொன்னால், நீங்கள் உண்மையிலே தேவ சாயலில் வளருகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு குழு தருகிறேன். எந்த அளவு உலகத்தை விட்டு விலகி 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 வேறுபட்டு அப்படியே அதான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் குடும்பஸ்தந்தான்,
உலகத்தை விட சஞ்சரிக்கலைங்கிற வார்த்தையாக அதுக்கு பொருள். ஏன் மற்றவர்கள் மாதிரி இல்லையா? அவன் அப்படி தானே வாழ்ந்திருக்கணும்? இல்லை, அவன் ஏதோ பேருக்கு தான் இங்கே இருந்திருக்கான். நோவாவை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்கான், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால தேவன் அவனிடத்துல பேச முடிஞ்சது, இப்படி வரப்போது நீ ஒன்றை பாதுகாத்துக்கொள்ளு. அப்போ உலகத்தில் வாழும்போதே தேவனோடே சஞ்சரிக்கிற அல்லது வேறு பாட்டின் அனுபவத்தை இங்கே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி அவங்க அப்படி 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 மனசு அங்கே போயிடும். உலக சிந்தைகளும் உலக திட்டங்களும் உலக நேசங்களும் பழைய இதெல்லாம் மாறி மாறி, அதான் புது சிருஷ்டி. என்னப்பா ஆளை புதுசாக மாறிட்டான், தலைகளை இருக்குது, அட்ரஸே தெரியலையே, பண்டு அப்படி இருந்தாய் இப்போ இப்படி இருக்கிறாய் கேட்கறது மாதிரி மாற வேண்டும். அந்த பிரயாசம் வேண்டும். அதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் வேண்டும். நாம தான் பிரயாசப்படணும் இல்லையா? மற்றவங்க ஓரளவு சில ஐடியாஸை சொல்லலாம், அவர்கள் பிரயாசப்பட்ட அனுபவங்களை சொல்லலாம், அதுதான் நாங்களும் பேசுகிறோம். அது இப்படி ஆகும். அவங்களுக்கு அநேகருக்கு புரியலை. ஏன்னா ஜனங்கள் இந்த வார்த்தைகளை அதிகம் பார்க்கறது கிடையாது. எல்லாருமே அவங்க பாஸ்டர், நாங்கள் நிறைய ஊழியத்தில் சுற்றி வரும்போது அந்த சபையை நடத்துகிற போதகர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஒரு தகுதி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு தகுதி இருக்கும் இல்லையா? அந்த தகுதிக்கு ஏற்பதான் அந்த சபையில் உள்ளவே இருப்பாங்க. ஏன்னா அவர் பேசுறது மாதிரி அவருக்கு லெவல் ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசப்படுது. ஏன்னா எப்போதும் அந்த பிரசங்கியார் சொல்லுவதை கேட்குறாரு, அந்த பிரசங்கியாருக்கு மாதிரியை பார்க்குறாரு. அது ஒரு அளவு உண்மை. ஏன்னா எப்போதும் இயேசுவை நாம் முன்னால் நிறுத்தலை, அது மனக்கண்களில் தரிசிக்கிறோம். அது ஒரு அனுபவம். ஆண்டவராக இயேசுவை ஆத்துமாவிலே தரிசிக்கக்கூடிய அது 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு, ஆவியாக இருக்கிற கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு நம்ம பார்க்குறோம். அவருடைய மகிமையான காரியத்தை நம்ம பார்க்குறோம், தரிசிக்கிறோம். அப்படி தான் அவருடைய சாயலை மாறுறோம். அதுதான் ஒரு ஆழமான சரியான அனுபவம். ஆனால் தொடக்கத்தில் அவங்களுக்கு அந்த அனுபவம் உண்டாகாது, அவரோடு நடக்கக்கூடிய அனுபவம் உண்டாகாது. அந்த சபையை நடத்துகிற போதகர் இல்லையா, அவர்கள் கவனிப்பார். அதனால தான் பேதுரு சொன்னார், நீங்கள் மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்ய வேண்டும். அது 1 பேதுரு 5:3 மந்தைக்கு நீங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும்னு சொல்லிட்டார். ஏன்னா ஜனங்கள் எடுத்த எடுப்பில் இயேசுவை நேரடியாய் ஆத்மாவிலே தரிசிக்கக்கூடிய நிலைமைக்கு வரமாட்டாவா. 1 பேதுரு 5:3 சரியா? மந்தைக்கு மாதிரியாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னொரு வசனம் இருக்கே, அது பிலிப்பியர் 3:17 தானே. அதாவது நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி சகோதரரே 17 சகோதரரே, பிலிப்பியர் 3:17 சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இங்கே அந்த மாதிரி என்ற விஷயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் சபைகளை பார்த்தா தெரியும் அந்த போதகருடைய மாதிரி அல்லது தகுதி எவ்வளவோ அந்த லெவலில் தான் அவருடைய அந்த சபையினுடைய மந்தை ஜனங்கள் இருக்கிறாரு. அப்போது அவருக்கு ஆன்மீக அறிவு உயர்வாக இருந்தால் ஜனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே அவர் அதை கொடுத்து சொல்லி கொடுத்து ஜபிக்க வச்சு அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ ஆண்டவரோடு நடக்குன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அது ஒரு மேலான அனுபவம் அல்ல இல்லையோ? இப்படிப்பட்ட பிரயாசம் தான் நமக்கு இருக்கணும். தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இந்த உலக காரியங்களை ரொம்ப கவர்ச்சியாய் பெருமை அடித்து அப்படிலாம் செய்யுது. அது ஏன் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்த அறிவு தெளிவு கிடையாது. அல்ல இல்லையோ? சொல்லுது புரியுதா? நித்திய ஜீவனை குறித்த அறிவு தெளிவு கிடையாது. அதனால் அவங்களுடைய முழு பலத்தை, முழு பணத்தை, முழு சிந்தையை இதை எப்படி பெயிண்ட் அடிக்கலாம், புதிய கலர் அடிச்சலாமா, புதிய வடிவத்தில் வீடு கட்டலாமா, இல்லையா, எல்லா விஷயத்துலையும் ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள், மேம்பாடுகள் அப்படியே வேகத்தில் இருக்காவ. ஏன் வேகத்தில் இருக்காவன்னா அவங்க இதை எப்படியாவது மேம்படுத்தி ஃபால்ட்லெஸ் அல்லது ஒரு நல்ல பூரணமான நிலைமையை உருவாக்க முடியுமான்னு. ஏன்னா அவங்க மனசு அதில் இருக்குது இல்லையா? நம்ம கையில் ஒரு காலத்தில் நாம் அப்படி தான் இருப்போம். நானும் அப்படி தான் இருந்தேன். அது என்ன ஒரு பொருள் இருந்தால் அதை எப்படி பத்திரப்படுத்துவது, அதை எப்படி பராமரிப்பது, அப்படி தான் அந்த மைண்டு போகும். ஒரு கட்டத்தில் எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம். எனக்கு ஒரு மகா உண்டு. அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது
இந்த வெளியோடி போகும்போது சில கல் கொஞ்சம் கலராக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, மார்பிள் அது ஏதாவது ஒன்று கிடச்சுன்னா எடுத்துக்கொண்டு வீட்டில் அவளுக்கு ஏரியாவில் பத்திரமா வச்சிருது இல்லையா. ஒரு பவளமோ ஒரு கல், சில கலர்ஃபுல் கல், சில விசித்திரமான விஷயம் ஏதாவது கிடக்கும், அங்கங்கே கிடச்சுன்னா எடுத்துக்கொண்டு பத்திரமா அங்கே வச்சிடுது. அது யாரும் தொட விடுறது கிடையாது. அல்ல இல்லையோ, அதை ரொம்ப புனிதமாட்டது அதான் வச்சிருது. பிறகு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இங்கே கிடந்தோ எல்லாம் கிடந்து அவளே வாரி எல்லாத்தையும் தூர எறிஞ்சிட்டு போறா. அல்ல இல்லை கொள்ளாமா நான் மனசில் நினச்சிக்கிட்டு. பவுல் சொல்லுவார் இல்லையா, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல பேசினேன், குழந்தை கிரியைகளை சிந்தித்தேன். முதிர் வயது உள்ளது ஆனபோதோ குழந்தை கிரியைகளை விட்டு விட்டேன். சில எல்லாம் எவ்வளோ வயசானாலும் குழந்தைத்தனமாக நடப்பாங்க. நமக்கு தோணும் இத்தனை வயசானாலும் இது குழந்தைத்தனமாக இருக்குது, புத்தி வளரையில் இல்லையா, குழந்தை புத்தின்னெல்லாம் சொல்லுங்க இல்லையா. நம்ம நல்ல குழந்தை ஆண்டவர் சொல்லுவார், குழந்தைகளை போல விட்டால் பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் சொல்லியிருக்காரு. கள்ளம் காப்பீடு இல்லாத குணம் இருக்கணுங்கிறதுக்கு சொன்னாரே தவிர வெறும் குழந்தை எல்லா விஷயத்திலும் குழந்தைத்தனமாக நடக்கப்படாது இல்லையா. நம்ம வாழுகிற உலகம் ரொம்ப ஆபத்தானது, குழந்தைகளை புத்தி இல்லாமல் நடக்கப்படாது இல்லையா. சின்ன பிள்ளைகள் சில வேளை சில தப்பு செஞ்சுன்னு சொன்னால் கோபத்தில் பல்ல கடிச்சு 2 அடியை கொடுப்போம், இல்லைன்னா 2 திட்டு தட்டிட்டு போயிடுவோம். என்னத்தை செய்ய, அது குழந்தையே இல்லையா, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நல்ல வளர்ந்த வயசான ஒரு ஆள் ஒரு வேளை தாத்தாவாட்டம் இருக்கலாம், அந்த ஆள் அந்த மாதிரி ஒரு தப்பு செய்தால் கோவம் வந்துடும். வளர்ந்த பையன் செஞ்சால் உனக்கு விவரம் இல்லையில, இத்தனை வயசாச்சு இல்லையில உனக்கு இல்லையா, அப்போ வித்தியாசம் இருக்கணுமா வேண்டாமா, என்ன சொல்லுதிய. அது போல தான் இது உலக ரீதியில் சொல்லுகிறேன். இது போலையாக்கும் எத்தனை வருஷம் விசுவாசியானே, இன்னும் உங்களுக்கு புத்தி இல்லையா, இன்னும் விவரம் இல்லையா, இப்படி தானே கேட்கணும். அதே டைப்பு தானே இங்கேயும் கேட்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்ன ஒரு தாயார் படுக்கையில் இருக்காவ, வயசாயிட்டு யாரையோ சொல்லி விட்டாவ. நான் அப்போ ஆண்டவருக்குள்ளே ஊழியத்தின் புதிய அனுபவம், அவனை இங்கே வர சொல்லுங்க, அவனை பார்க்கணுன்ட்டு பேசணும். நான் போனேன். அவைய 2 பிள்ளைன்னு இருந்தேன். சொல்ல பிள்ளை நான் இப்படி கொஞ்சம் காலமாக நான் படுக்கையில் சுகம் இல்லாமல் சரியில்லாமல் இருக்கேன். பிள்ளை எனக்காக பொறுப்படுத்து ஜோம் பண்ணோம், பாசம் பண்ணி ஜோம் பண்ணோம், ஆண்டவர் சுகம் தருவேன், நான் பிள்ளைக்கு நல்ல காணிக்கையெல்லாம் தருவேன். அவைய சொன்னதை அப்படியே சொல்லேன் இல்லையா அப்படின்னு சொன்னாவ. நான் கேட்டேன், உங்களுக்கு வயசு என்னாச்சு, 70க்கு மேலே ஏதோ ஒரு வயசு சொன்னாவ. பிள்ளை எனக்கு இப்படியாச்சு. நீங்கள் எப்போமாக ரட்சிக்கப்பட்டீங்க, அது பிள்ளை நான் அந்த வயசுல ரொம்ப சின்ன ஆலிப பிராயத்தில் நான் அப்படி ஆக்கம் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இப்படின்னாவ. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப நல்லது, இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறிய. அந்த காலத்தில் தான் நிறைய கலப்பா பிரசங்க மாதிரிலாம் இருக்கு. அந்த நாள் அப்படி கிடையாது இல்லையா, பழைய பிரசங்க மாதிரிலாம் கட் அண்ட் ரைட், ஓகே ஆமாம் பிள்ளை அப்படித்தான் இப்படித்தான்லாம் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் கேட்டு படித்து வந்திய. இத்தனை வயசாச்சு, இன்னும் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போனோன்னு ஆசை வரையில கொள்ளாமா இல்லையா. பவுல் சொல்லுவார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்த கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை உண்டு. பழைய பிரசங்கங்களும் அப்படி தான் இருந்து, பைபிள் பக்தரெல்லாம் அப்படி தான் இருந்திருக்காவ. உங்களுக்கு இவ்வளோல்லாம் வந்த பிறகு அந்த ஆசை வரையில நிச்சயம் பண்ண பிள்ளை நான் இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லுது. அது எப்படி சரியாக இருக்கும், எனக்கு வாரதை நான் பேசிடுவேன், அதுதான் வழக்கம், அது தப்பு, அப்படிலாம் நினைக்கப்படாது. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், பூரணப்படுத்தும், ஆண்டவரே கடைகளை மன்னியுண்டு நீங்கள் அழுதுகிட்டே படுத்திருக்கணும், வேற ஒன்றும் செய்யாண்டா, ஆண்டவர் நன்மையாக செய்வார்னு சொல்லி பொதுவாக ஒரு ஜோம் பண்ணிட்டு இல்லையா போனால் கூப்பிட்டாவ சொல்லி பொதுவாக ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 3 மாதம் இருந்தாவ, அதோட இறந்து வரா. அல்ல அவைய ஒன்றும் மாறலை, அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வருகிறேன், இப்போது நம்முடைய வயசும் அனுபவங்கள் வரும்போது கேட்பான். பழைய காலத்தில் இப்படி கேட்பாவ, நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்பாவ இல்லையா. அப்போது இத்தனை வருஷம் ஆகியிருந்தா உங்கள் அனுபவம் எப்படி இருக்கணும், ஒரு இருக்கணும். சில பார்த்தா வரியும் எத்தனை ஆச்சுன்னு சொல்லுது, இன்னும் ஒன்றும் காணலையே, இல்லையா. அப்படி இருந்தால் எப்படி, அநேகர் அப்படியே இருந்துருவாவ. எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அப்படியே இருக்கு பிரசங்கியாருன்னு சொல்லியிருந்தான். அதனால் என்ன பெரிய சாமர்த்தியமா, நான் அசையலை, எத்தனையோ பிரசங்கம் பண்ணாலும் அசைய மாட்டேன், எத்தனை தடவை வசனம் வாசித்தாலும் நான் அசைய மாட்டேன், அது பெரிய சாமர்த்தியமா இல்லையே. அப்படி நினச்சிக்கிட்டாவ சிலர், நான் அசைய மாட்டேன், அது ஒரு சாமர்த்தியம், சாசு சொல்லி கொடுத்துருக்கான், நீ அசையப்படாது பார்த்துக்க, அப்படியே இருந்துக்க. சரி,
அப்போது நாம் பிரயாசப்படுகிறோமா என்கிறத நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். பிரயாசப்படுத்தியெல்லாம் உங்கள் பிரயாசம் உங்களுக்கு தெரியும். இங்கே இளைப்படையாமல் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். அல்ல இல்லையோ? அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் என்ன பார்க்குறோம்? 58வது. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து பார்த்தீங்களா, நீங்கள் உறுதிப்படணும், அசையப்படாது. கர்த்தருக்கேற்ற கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகிட்டே இருக்கணும். அல்ல இல்லையோ? அப்போ விருதாவாய் போகிற பிரயாசங்களும் இருக்கிறது. அதனால தான் 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. என்ன போராட்டம்? நல்ல போராட்டத்தை போராடு. அது என்ன போராட்டம்? நித்தியமான வேலை, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு. அதற்காகவே அழைக்கப்பட்டாய். நித்தியமான வேலை அடைந்து கொள்ளத்தக்கதான பிரயாசம், போராட்டம். அநித்தியமான வேலை அல்ல. உங்கள் பிரயாசம் விருதாவாய் போகிற காரியங்களுடைய பிரயாசம் அல்ல. நீங்கள் அங்கே அந்த தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6 அதில் 6 படித்தா 5 படிக்க அந்த வார்த்தையை பாருங்கள். கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தி ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்கள், மாறுபாடான தர்க்கங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு நடக்கிறவர்கள். சில ஆளு அப்படிதான், அப்படியா இப்படியான பயங்கர தர்க்கம் பண்ணுவாவ, கடைசி வரை உருப்படாது. நான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஒரு தாயார் வந்தார்கள். அது அப்படியா இது அப்படியான்னு ரொம்ப நான் ஆழமான செய்தி பேசுறதுனால அவங்களும் கொஞ்சம் எல்லாம் கேட்டாவ. அந்த எல்லாம் பேசியாச்சு, பேசிட்டு போயாச்சு. போன பிறகு பாஸ்டர் கேட்டார், என்னத்தை கேட்டாவ? அது இப்படி கேட்டாவ. ஒன்றுக்கும் கொள்ளாத பாருங்க. பாஸ்டர் சொல்லார், இப்படி தான் பிரசங்கமாக இருந்தா அதாக்கம் இதாக்கன்னு எல்லாம் கேட்க மாதிரி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாவளே தவிர வேற ஒன்றுக்கும் உதவாது. பாஸ்டர் பார்த்து வச்சிருக்காரு. அல்ல இல்லையா? நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஒரு நாள் போவோம். சரியா? இது மாதிரி அப்படியோ இப்படியோன்னு ரொம்ப குழப்பிட்டு கிடக்க ஆளுகள் ஒரு நாளும் தான் வளரணும் இல்லையா? இப்போ நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு தெரிஞ்சா போகிற அதில் நானும் என்னை பற்றியும் கவனமாக இருக்கணும் இல்லையா? போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்குன்னு பவுல் சொல்லார். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, உன்னை குறித்தும் எச்சரிக்கையாருன்னு சொல்ல இருக்கு இல்லையா? ஆமாம், ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணிட்டு போனேன், அப்புறம் கடைசியில் நான் எங்கே போகிறது? அப்போது அப்படி தர்க்கம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டு விலகு. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். கடந்த நாளில் ஒரு செய்தி நான் சொன்னேன். எல்லார் இடத்துல அன்பு கூற வேண்டும். எல்லார் இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அவன் விசுவாசியோ அவிசுவாசியோ நல்லவனோ கெட்டவனோ அது நம்ம கடமை. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னு ஒரு பகுதியாக தான் இருக்குல்ல, அது இங்கே தான் இருக்கு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்ற வார்த்தை இருக்கு. அந்த விலகு என்ற வார்த்தையினுடைய பொருள் ஒன்று, அவர்களை அன்பு கூறுவதை நாம் நிறுத்தக்கூடாது. இப்போ புரியுதா? அந்த நுட்பம் அது. ஏன்னா அன்பு கூற வேண்டாங்கிறது அடிப்படை. அதுக்கு எதிராக ஒரு உபதேசம் ஒரு நாளும் வராது. அன்பு கூற வேண்டும். அதே நேரம் அவருடைய கெட்ட நடக்கைகளை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அதுதான் அதுக்கு பிரச்சனை. அது கெட்ட நடக்கைகளை நேர் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் நாங்கள் எடுக்க முடியாது. இப்போ பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வரோம்னு சொல்லுவான்ல, பூவை அந்த நாரிலோட கெட்டினோன்னா இந்த பூக்க மனத்தை அது இழக்க போகிறதில்ல. சரியா? இது மனம் இல்லாமல் அந்த நாராக மாற போகிறதில்ல. நார் தான் மனம் வரும் இல்லையா? இன்னொன்று பண்டியோடு சேர்ந்த கண்டுக்குட்டி கதை, அது இன்னொன்று சொல்லுவாங்க. இதுபோல் நம்ம மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அந்த இருட்டுக்கு நீ போகக்கூடாது. இதுதான் அதுக்கு நுட்பம். அல்ல. ஏன்னா நான் நிறைய இப்படி இந்த வேதம் புரட்டு வாக்குவாதம் பண்ண ஆளுகள் எல்லாம் நிறைய சந்திக்குவேன். நான் கடைசியாக அன்பு கூறுவேன். அந்த அளவு தான் வேலையும் சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா நிற்க முடியாது, போய் அவங்களுக்கு முடியலை. நான் ஆச்சரியப்படுவேன். ஊழியக்காரன்னு சொல்லுகிறாய், விசுவாசி என்று சொல்லுகிறாய், ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லுகிறாய். அப்போ ஏசுனார்கிட்ட இருந்த அன்பு இல்லையே, ஏன் ஓடுறாய்? இவ்வளோதானே விஷயம், ஒரு மைனர் மேட்டர். சரி பாஸ்டர், சரி பிரதர், நாம் ஜெபிப்போம், கற்றுக்கொள்வோம். நான் எத்தனையோ நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு தட்டையும் பிரச்சனை கிடையாது. அல்ல நான் திருப்பியும் சந்திப்பேன், திருப்பியும் பேசுவேன். சில விஷயத்த நீங்களே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விட்டுருவேன்.
திருப்பி திருப்பி அதை நோண்டதில்லை. ஒரு தடவை 2 தடவை தந்தாச்சு. ஆனால் அன்பு குறையாது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மார்க்க பேதங்க அவங்களுக்கு தான் மார்க்க பேத பிரச்சனை வருது. அதான் மார்க்க பேத ஆவின்னு சொல்லுது. பரிசுத்த ஆவிக்கும் மார்க்க பேத ஆவிக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நம்ம இதில் கவனமாக இருக்கணும். அப்போ தொடர்ந்து போவோம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் ஆதாயம். போதும் உலகத்தில் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகலை. உண்ணும் ஒடுக்கம் இருந்தால் போதுமோன்னு இருப்போம். ஐஸ்வர்யவான்களாய் கிடந்து நம்ம பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோதனை கண்ணி அழிவில் எல்லாம் விழுகாவ, பண ஆசையினால் எல்லாம் தீமையெல்லாம் விழுகாவ, விசுவாசத்தை இழக்காவ, வேதனை உருவகத்தை. அப்போ 11ஆம் வசனம், நீ தேவனுடைய மனுஷனை வேளையில் ஓடிவிடு. தேவ நீதி கேட்ட காரியங்களை, தேவ பக்தி கேட்ட காரியங்களை, விசுவாசத்துக்கு கேட்ட காரியங்களை, அன்புக்குரிய காரியங்களை, பொறுமைக்குரிய காரியங்களை, சாந்த குணத்துக்குரிய காரியங்களிலே பிரயாசப்படு நாடு. அல்ல இல்லை, நாம் பிரயாசப்படணும்னு தானே வசனம் வந்திருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களிலே பிரயாசப்படு. நித்தியத்துக்குரிய காரியங்களிலே பிரயாசப்படு. பரலோகத்துக்குரிய காரியங்களிலே பிரயாசப்படு. மகிமைக்குரிய காரியங்களிலே பிரயாசப்படு. பிலிப்பியர் 3:8 உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்பு உள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எது, புகழ் எது, இவைகளையே சிந்தித்து கொண்டே இருங்கள். பார்த்தீங்களா? அப்போ பிரயாசம்னா என்னது? நம்ம உலகத்தில் பிரயாசம் என்னது? 10 பைசா உண்டாக்குது எப்படி? அதுக்குள்ள பிரயாசம், அதுக்குள்ள சிந்தனை. அது எப்படி ஆனாலும் சரிதான். உங்களுக்கு சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சபையில் ஒரு விசுவாசி இருந்து நான் ஒரு நாள் அங்கே பிரசங்கம் பண்ணினேன். அந்த விசுவாசி சொல்லிச்சது, தாயார் சொல்லிச்சது, பாஸ்டர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும், ஜபிக்க வரணும், எப்படியாவது வரணும். நான் அவ்வளோ ஈஸியாக போகிறவன் இல்லை. ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாவே சரி, எனக்கு உரிமை இருக்காது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த சபை விசுவாசிக்கு வீட்டுக்கு போகப்படாது, அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு கிடையாது, போடான்னு சொல்லிடுவேன். பரலோக அரசாங்கம் எனக்கு தந்திருக்க அதிகாரத்தில் நீங்கள் ஒரு தரம் தலையிட முடியாது. இப்போ ஆண்டவர் சொன்னால் நான் எங்கே வேணாலும் போனோம். அல்ல இல்லையா? நான் இவளுக்கு உங்கள் காணிக்கை ஒன்றும் வண்டி பிரச்சனைக்கு ஒன்றும் போகிறதில்ல, மார்க்க பேதம் பண்ணதுக்கும் போகிறது கிடையாது. எனக்கு பரலோக அரசாங்கம் ஒரு அதிகாரம் போவோம், பேசுனா பேசுவேன். ஸோ சரி கூப்பிட்டாவளே ஒரு நாள் போவோம். ஆனால் காலையில் நேரத்தையே வரணும் பாஸ்டர். சரி போயாச்சு. என்னத்துக்கு கூப்பிட்டாவ பார்ப்போம். அப்போ அங்கே போனால் என்ன டீ போடுக்கு போனாவ, இருக்க பாஸ்டர் வரேன். அப்படி இருக்க வேலை அவங்க பையன் எல்லாம் வளர்ந்தவன், ஒரு 35 வயசு இருக்கும், 40க்குள்ளே இருக்கும். அவன் அப்படி அப்படி ஒரு ரூமில் இருந்தால் என்ன வெளியே இப்படி வந்தான். என்ன கண்டோன்னா அப்படி ஒரு பதுங்க. நான் சொன்னேன், பிரதர் வாங்க 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 உட்காருங்க. என்ன பின்ன அவன் ஏதோ கொஞ்சம் அப்படி நெளிஞ்சான். எப்படியோ நம்ம கனம் பண்ணனா உட்காந்து. என்ன செய்கிறீர்கள் பாஸ்டர், பிரதர் என்ன செய்கிறியா, என்ன தொழில் செய்தியன்னு கேட்டேன். திருப்பி அவனுக்கு தர்ம சங்கடம் ஆகி போச்சு. சிரிச்சான். சொல்லுங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு இப்போ என்ன சொல்லுங்க, சும்மா உங்களை பற்றி ஒரு சூழ்நிலை அறியுங்க. அது பாஸ்டர் நான் பிராந்தி கடை நடத்துவேன். எப்படியா பிராந்தி கடை நடத்துறான்? அப்படியா, நான் ஒன்றும் காட்டி கடையில. அது ஏன் அப்படி பிராந்தி கடை நடத்து தெரிஞ்சுக்கிட்டியா? அது இதில் தான் நிறைய பணம் ரோல் ஆகும் பாஸ்டர். கொள்ளாமா? அதாக்கா அந்த தாயார் கூப்பிட்டது. இப்போ தான் ரகசியம் தெரியுது. அவைய நட்ட சொல்ல இல்லை, தானே அதான் ஆண்டவர் போச்சுன்னா போவேன்னு சொல்லுது. இப்போ புரியுதா? அது தானே நடக்கும். ஓ இதுதான் ரகசியம். அவனுக்கு நல்ல புத்தி சொல்லு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இது மாதிரி ஆக்கும் பணம் பொருளும் பதவி உண்டாக்குது, அப்படி இப்படியே ஓடிக்கிட்டு நடப்பாவ. அப்படியெல்லாம் நம்ம நடக்காண்டா, அப்படி பிரயாசப்பட வேண்டாம். அல்லையோ இந்த பட்டியல் பார்த்தியா இல்லையா? உண்மை உள்ள ஒழுக்கம் உள்ளவைகள், அதையே சிந்திச்சுடு. அப்போ நம்முடைய பிரயாசம் இதுதாங்க, சபையினுடைய பிரயாசம் இதுதான். விசுவாசி அப்போ பிரசங்கியார நீர் இப்போ சொல்ல பார்த்தா இப்போ வேற ஒன்றும் செய்யாண்டா, தின்னாண்டான் குடிச்சாண்டா, ஒன்றும் செய்யாண்டாமான்னு கேட்டா ஆமாம் அப்படி ஒரு கேள்வி வந்துடும். ஆண்டவர்கிட்ட சொல்லாரு, அது மற்ற 6:30 படித்தா என்னத்தை உண்ணுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை கட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அஞ்ஞானிகள் நாடி தேடுகள். யாரு? நம்ம எந்த பட்டியலில் சாப்பாரா? இல்லை அது கொஞ்சம் ஆழம்தான். இது அஞ்ஞானம். இதை என்னத்தை தின்னுவோம், குடிப்போம், கட்டுவோம், இதுக்கு ஏசுனா கடவுளை கொண்டு தெரியவே அஞ்ஞானிகள். உங்களுக்கு தேவை அவருக்கு தெரியாதா? நீங்கள் முதல்ல தேவ பிள்ளையா மாறு. இல்லை இல்லையா? தேவ சித்தம் செய், தேவ பிள்ளையா மாறு. அப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லாரு, நீ இதெல்லாம் செஞ்சே போகிறோம், வரியா எனக்கு வேலை செய் வா. அல்ல இல்லையா?
அப்போ தேவராஜ்யத்தை தேடினவனுக்கு தேவராஜ்யத்துக்கு வேலை கொடுத்துருக்கு. பரலோக அரசாங்கம் வேலை கொடுக்குது இல்லையா? உலகத்துக்கு வேலை செய்யவனுக்கு உலக அரசாங்கம் வேலை கொடுக்கும். பரலோக தேவ சித்தம் செய்யவனுக்கு பரலோக அரசாங்கம் வேலை கொடுக்குது. எனக்கு வேலையை செய், மிச்சம் தூக்கி தூர எடுத்துறி வா. அப்போ நான் எப்படி சோறு தின்னது குடிச்சது அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்ல இல்லை எப்படி? ரொம்ப வருஷத்துக்கு முன்ன எனக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. ஸோ நான் மார்த்தாண்டத்துலேருந்து அழகு மண்டலத்துக்கு கேரளா பஸ்ஸில் வந்துட்டுருக்கு. திடீர்னு தோணுச்சு காஞ்சி ரோட்டில் வந்தோடனே இதில் இறங்கிடுவோம், கிருபாசனம் சபை இருக்குது, அதில் ஒன்று போயிட்டு போவோம், ஜோம் பண்ணிட்டு போவோம். அப்போ நினச்சி பஸ் ஸ்டாப்பு தாண்டியாச்சு. கண்டக்டரை திட்டி எடுத்து எப்படி இறக்கி விட்டா. இது முன் திட்டம் போடல இல்லையா? வழியில் ஞானோதயம் திடீர்னு உதிச்சது இல்லையா? இறங்கியாச்சு. சரி, அங்கே இறங்கி வேறு அங்கே போனால் மற்றவர் இருக்கார். யார்? சாதையா காஞ்சிரோட் சார். நீ இப்படி சுற்றிட்டு நடக்கலாமா? நீ ஒரு சுவிசேஷன் இல்லையா? தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட விளையும் கற்றுக்கொள்ளுகிற விளையும் எல்லா இடத்துலையும் பேசணும், போயிட்டே இரு. அவனுக்கு இடம் ஆயத்தம் பண்ணுவாருன்னு சொல்லி நான் தமிழ்நாடு கேரளாவும் எங்கெங்கேயோ இன்றைக்கி உங்களுக்கு சொன்னேனே. சரி, அப்போ ஆமையா எனக்கு தெரியுது, ஆனாலும் எனக்கு ஒரு சில பிரச்சனை இப்படி, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், அதுக்கு வேண்டி அலைஞ்சிக்கிட்டு நடக்கேன். அப்போ அவர் சொல்லார், நீ தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை செய்துட்டு போயிட்டே இரு, உனக்கு காரியெல்லாம் அவர் புறப்படுத்திடுவார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை அல்ல இல்லையோ? இந்த வசனம் தான், அதெல்லாம் அவர் பார்த்துடுவார். இப்போப்பா உனக்கு வீட்டில் அந்த பிரச்சனை தீர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னார். அங்கே போனால் அன்னைக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துட்டு அப்படியெல்லாம் அற்புதங்களை பார்த்தோம். அப்போ ஆண்டவருக்கு சித்தம் செய்ய வர ஆளுகளுக்கு இப்போ ஏசுனார்கிட்ட வந்தாவ பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தாவ. இப்போ பேதுரு சொல்லாரு, இப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தா பாருமா, அதுகளுக்கு கஞ்சியும் காப்பியும் குடிச்சாண்டாமா, விடம் போட்டு அங்கே போய் எங்கேயாவது போய் என்னத்தையாவது தின்னட்டு, என்னத்தையாவது வழியை பார்க்கட்டு, இப்படியே அது பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவெல்லாம் வாயம் பழந்துட்டு இப்படியே இருக்கு, இப்படி இருந்தா பாருமா. தெரிஞ்ச கதை தானே, இங்கே இருக்கதான் சொல்லேன். சரி, அப்போ சொல்லாரு, அப்படியா வாயம் பழந்துட்டு இங்கே இருந்துட்டாவளா? அப்போ ஒன்றும் செய்யுங்க, நீங்களே சாப்பாடை கொடுத்துருங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கோ உரங்கையோட ஏங்க சுத்துது இவருக்கு, வெளியே மண்ணை எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு காலி வெறும் பாக்கெட்டோட ஏங்க நடக்குது. இவ்வளவு 5000 பேருக்கு மேலே உள்ள ஆளுகளுக்கு சாப்பாடு கொடுக்குக்கா? இது என்ன விவரம் கட்ட புத்தி மண்டை குழம்பி போச்சு இருக்கு அப்படின்னா, அது எப்படி கொடுக்குது? கொடுக்க முடியாதா? உங்கள்கிட்ட என்னதான் இருக்கு? என்ன இருக்கா? அங்கங்க தேடி பார்த்தா அங்கே ஒரு பையன் 5 அப்பமா 2 மீனும், அந்த பையன் தின்னுதான் இல்லையா? ஒரு பையன் எவ்வளோ தின்னுவான்? அந்த அளவு தான். அது என்ன அர்த்தம் ஆகுது? வச்சிருக்கான், வச்சுக்கிட்டு அவன் ஏசுனாருக்கு பிரசங்க போகிறான்னு வந்திருக்கான். வீட்டில் உள்ளவைய என்ன நினைச்சாவோ தெரியலை, இதில் வச்சுக்க, ஒருவேளை நல்ல பக்தி உள்ள குடும்பமாக இருந்திருக்கலாம் இல்லையா? வச்சுக்கல, நல்ல பிரசங்கம் கேட்டு நீ வீட்டுக்கு ஓடி வராது, அங்கேயே தின்னுட்டு அங்கேயே கடை இல்லையா? அதான் அர்த்தம். விட்டாச்சு. அவன் வச்சிருக்கான், தின்னவன் இல்லை. அதை தேடி பிடிச்சி 5 அப்போ 2 மீனும். சரி, அதுங்க கொண்டு வாருங்கன்னா பையன் கொடுக்காண்டாமா, அதில் சிக்கல். அம்மா காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டு தந்துவிட்டது இங்கே கொண்டாண்டானா எங்கே கொடுக்குது? பையன் கொடுத்துட்டான் இல்லையா? பெரிய அளவு கொடுத்துட்டான், பிள்ளைகள் ஈஸியாக கொடுக்காது இல்லையா? நமக்கு தெரியாதாகும், உன்னை கொடுத்தா வேண்டாம் முடியாது, முடிச்சு போச்சு. ஸோ பையன் கொடுத்துட்டான். அது நிறைய காரியம் இருக்கு. ஆண்டவர் வசனம் கேட்டார்கள், காத்திருந்தார்கள். அவர்களுக்கு இப்படி சூழ்நிலை வந்தோன்னு அறிஞ்சோட நீங்கள் அவையில விரட்டான்டா, நீங்களே கொடுங்கன்னு பொறுப்பை ஒப்படைக்காரு. ஒன்றும் இல்லைன்னு என்ன இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் தான் இருக்கு. அதை இங்கே கொண்டு வாருங்க, என்னடா கொண்டு வாருங்க. முதலாவது எலியா சொன்ன மாதிரி, முதலாவது எனக்கு ஒரு சின்ன அடையை உண்டு பண்ணலாம், பிறகு எனக்கு சுட்டு தின்னலாம். சாவ போகிற ஆளுகள் கொடுத்தது. சரி, அவள் அதை செஞ்சா சாவலை. அப்போ கொண்டு கொடுத்தாச்சு. அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து 5000 பேர் கொடுத்துட்டு 12 கூட எடுத்தாவலாம். 12 டீச்சர்களுக்காக செமைங்களை ஆளுக்கு ஒரு கூட செமந்துட்டு வர. அப்போ என்ன பரிச்சய? அப்போ தேவ சித்தம் செய்யும்போது அவர் கொடுத்து விட்டாரா இல்லையா? வந்தவையெல்லாம் ஊழியக்காரலா? சாதாரண ஜனங்களுக்கு தானே கொடுத்துட்டாரு. அவைகளுக்கு தேவையாக கொடுத்தாரு. சீசர்களுக்கு தலையில் ஒரு குட்டை, ஆளுக்கு ஒரு கூடையை கொடுத்துட்டாரு. அல்ல வச்சிடுங்க நீங்கள், ஒன்றும் பாழாய்ப்போ. அப்போ தேவ சித்தம் செய்யும்போது எல்லாம் செய்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரட்சிப்பு நிறைவேற
பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். தேவ சித்தம் செய்யறதுல வளர்ந்துட்டு இருக்கணும். ஆவியின் கனியில வளர்ந்துட்டு இருக்கணும். உள்ளான மனுஷன்ல பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வேற வசனங்களும் பார்த்துருக்குறோம். இப்படிதான் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். சில வேளை சில ஆளு சில நகைமே பிரசங்காரா தான் எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கேன். அரைச்ச மாவே அரைச்சிட்டு இருக்கேன். நான் சொல்ல மாவு ஒரு நேரம் அரையலை, பின்ன என்ன எதுனா அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. அரைக்க நமக்கு இவ்வளவுதான். ஆவியானவர் தான் செய்வார். அப்போ மிச்ச காரியம் அதில் அவர் பார்த்துக்கொள்ளப்படும். அது அங்கே கர்த்தராலே. ஆகவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பூரணப்பட பிரயாசப்பட ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யணும். பரலோகத்துக்குரிய நித்தியத்துக்குரிய அழிவுக்குரிய காரியம் இல்லை, அழியாத காரியம், ஆவியின் கனிகளுக்கு ஏற்ற காரியம். அதிலே போதும் சிந்தனையும் பிரயாசம் இருக்கணும். உலக காரியங்கள்லாம் ஆண்டவர் பார்த்துடுவாரு. நான் உயிரோடு இருக்கணும்னா அவர் வேண்டியதை செய்வார். அந்த விசுவாசத்தோடு பிரயாசப்பட நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இங்கே ஒப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, அதான் நேரம் அந்த வசனம் தான் அப்படி சொல்லுது. ஊழியக்காரர்கள் பக்கத்தில் இருந்தாலும், சபை கூட்டம் பக்கத்தில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் தங்கள் தங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு செல்ல பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தால் அதனுடைய பலனை கர்த்தர்கள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பிரயாசத்தின் பலனை எடுத்து கொண்டு போகிறார்கள். நீங்களை பாரிக்கொண்டிருந்த நாட்களின் முடிவிலே உன் சுதந்திரம் உனக்கு கொடுக்கப்படும் தானியலுக்கு சொன்ன மாதிரி நாம் எடுத்து பிரயாசப்பட்டால் பலன் அடைய முடியும். அதனுடைய பலன்களை அடைய முடியும். இல்லைன்னா ஒரு நாள் ஐயே நாங்கள் மற்ற ஆளுகளுக்கெல்லாம் வெட்கம் உண்டாகும். நாம் இப்படி கடந்து பிரயாசப்பட்டு இழந்துட்டோமே. அவர்கள் எல்லாம் பாருங்க புத்தியாக இருந்திருக்காவ பிரயாசப்பட்டு பாருங்க, நிற்கிய இடத்த பாருங்க அப்படின்னு நினைப்பாவ. நாம் அர்ப்பணிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, அவருடைய உடல் நலத்தை ஆண்டவர் மேம்படுத்தணும், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி ஊழியக்காரர்களை நடத்துகிற தேவன். இன்னும் ஆழமான அனுபவங்களை அவர் சபையை நடத்த பொறுப்புகளை செய்ய கர்த்தர் ஆவியாத்மா சரீரத்தில் பலன் கொடுக்கணும். ஒரு அந்நிய மார்க்கத்திலிருந்து உமக்காய் தெரிந்து கொண்டு வந்த ஒரு அற்புதமான காரியம். அவர் எங்கே இருந்தோ எங்கேயோ கொண்டு வந்து அவர் சிறமந்தை மேய்க்கிற சூழ்நிலையில் வைத்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எல்லா சாபங்களிலிருந்து விடுவிப்பதாக, பாரம்பரிய கட்டுகளிலிருந்து விடுவிப்பதாக, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவருக்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் அதிகமாக ஜெபிக்க தெய்வ வசனத்தை தியானித்து நடக்க உதவி செய்யும். முதிர் வயது சூழ்நிலையில் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன்னு சொல்லியிருக்கு. ஆபத்து தீமை மோசங்களுக்கு காக்கணும். இனி நடக்கக்கூடிய எல்லா கூடுகையில் தொழுகைகளை ஆசீர்வதிக்கணும். எல்லா சபைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கணும். அநேக ஆத்மாக்கள் இந்த ஊழியத்தின் மூலம் ஆதாயப்பட மகிமையின் அனுபவங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிரியை செய்யும். கண்டிப்பாக நீர் செய்வீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். வீட்டுக்கு போறார்கள், பாதையில பாதுகாவல். எல்லா துதி செலுத்துவோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆம். நாத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி, உள்ளவை பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சேலவால மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமோ இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.